மூன்றாவது, எந்த ஒரு அரசாங்க சேவைக்கும் உரிய ஒரு சேவை பிரமாண குறிப்பினை தயாரிப்பதற்கு 2 தசாப்த காலங்கள் சென்றுள்ளமை தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? அதனூடாக பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினருக்கு யாதேனும் ஒரு நியாயத்தினை பெற்றுக் கொடுக்க நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இன்றில்லேன். நான்காவது, 2006ஆம் ஆண்டு வரை அமுலில் இருந்த 9/2004 பொது நிர்வாக சுற்றறிக்கையின் கீழ் விசேட வகுப்பு மொழிபெயர்ப்பாளர்களுக்கான தொடக்க சம்பளம் அளவு திட்டம் TB 551 அமைச்சு ஒன்றின் உதவி செயலாளரின் தொடக்க சம்பளத்தை விட 8 படி நிலைகள் அதிகமாக இருந்தது என்பதனையும், அதன் வகுப்பு ஒன்றிற்குரிய தொடக்க சம்பள அளவு திட்டம் பொது எழுதுனர் சேவையின் விசேட தரத்திற்குரிய TB 382 இலும் இருந்தது என்பதனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஐந்தாவது, 19 வருட காலத்திற்கு மேலாக சேவை பிரமாண குறிப்பு தயாரித்தல் என்ற போர்வையில் அதிகாரிகள் அவர்களது பதவி உயர்வுகள் வழங்காதிருந்துள்ளனர் என்பதனையும், உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மனு மீதான தீர்ப்பு மீது விசேட தரத்திற்குரிய பதவி உயர்வுகளை பெற வேண்டியிருந்தது என்பதனையும் நீங்கள் அறிவீர்களா? அவ்வாறெனில் அந்த விசேட தரத்தை சேர்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் 2006ஆம் ஆண்டு வரை அமுலில் இருந்த 9/2004 சுற்றறிக்கையின் கீழ் விசேட வகுப்பினர் பெற்று வந்த சம்பள படிமுறையில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களா? இன்றில் ஏன்? புதிய சேவை பிரமாண குறிப்பு இதுவரையில் தயாரிக்கப்படாதமைக்கும் தாக்கம் செலுத்திய அடிப்படை காரணங்கள் யாவை என்பதனையும் அவர் இந்த உயரிய சபைக்கு அறிவிப்பாரா? இல்லையெனில் ஏன்? ஏழாவது, உங்கள் மக்கள் நியமிக்க அரசாங்கத்தினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு எடுக்கப்படும் துரித நடவடிக்கைகள் என்ன? இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பொறுப்பாளர் 19 வருட காலமாக தவறியுள்ளதால் உங்களது தலைமையில் இந்த விடயம் பற்றி அறிவுடைய அதிகாரிகளை உள்ளடக்கிய சுயாதீன குழு ஒன்றை நியமித்து அக்குழுவின் ஊடாக இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுமா? இன்றையில் ஏன் என்பதனை நான் அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன். Honorable Nalin Jayatissa.